வெல்கம் டு பிகே கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு புது லே அவுட்டு. லேண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புது லே அவுட்டில் ஒரு ரெட் சாயில் மண்ணில் ஒரு செம்மண் பூமியில் வந்து நம்ம வந்து லே அவுட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு லே அவுட்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னாக்கா கேட்டட் கம்யூனிட்டி வரும். கேட்டட் கம்யூனிட்டின்னு வரும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு பிளாக் டாப் ரோடு வரும். அதுக்கப்புறம் வந்து லேண்டு வந்து உங்களுக்கு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டில் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிளாக் டாப் ரோடு வரும். பிளாக் டாப் ரோடுன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 33 ஃபீட் வைட் ரோடில் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஆர்ச் வருது. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லே அவுட்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா எம்ஜி அவென்யூ தான் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய நேமு. இதில் வந்து உள்ள ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி, டிடிசி அப்ரூவ்டு, இதெல்லாம் பிளாக் டாப் ரோடு இதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோடைய சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 950லேருந்து 3500 வரைக்கும் ப்ராப்பர்ட்டியோடைய சைஸ் இருக்குது. நமக்கு தேவையான சைஸில் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டியோடைய ஃபேஸிங் வந்து எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியோடைய அதாவது சவுத் ஃபேஸிங், நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேஸிங்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் உள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் வந்து டேபிள் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20 to 30 ஃபீட்டில் வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எசென்ஷியல். ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன வேணுமோ அது அத்தனை ஃபெசிலிட்டியும் அத்தனை எசென்ஷியல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நமக்கு கிடைக்குது. இது இல்லாமல் சரௌண்டிங் நமக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு இடமா வாங்கணும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு விருப்பமான ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வீடை வந்து கட்டிக்கலாம். இப்போ ஒரு புது வீடாக வாங்குறத விட ஒரு இடமா வாங்கி நம்ம வீடு கட்டும்போது நமக்கு விருப்பமான நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி வந்து ஒரு வீடு கட்டிக்கலாம். அது இல்லாமல் இப்போ வீடு கட்டியாச்சு, வீடு கட்டி வந்துட்டோம்னா நமக்கு தேவையான ஒரு எசென்ஷியல்ஸ் என்னென்ன வேணும், அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலு, பஸ் ஸ்டாண்டு, ரோடு கனெக்டிவிட்டி இதெல்லாம் வேணும் இல்லையா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பையில் வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூலு, வேலம்மாள் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லா ஸ்கூலும் வந்து நியர்பையில் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி காலேஜ் வந்து உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜு, கிரசன்ட் காலேஜு, அப்போலோ ஆர்ட்ஸ் காலேஜ், இது காலேஜ் எல்லாமே வந்து நமக்கு நியர்பையில் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஜேவி ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் வந்து கூடுவாஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பையிலே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே பார்த்தோம். இதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லாமே வந்து நியர்பையில் வந்து நமக்கு மார்க்கெட்டு எல்லாம் அமைஞ்சிருக்கு. என்டர்டெயின்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு வண்டலூர் ஜூ பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 1 இயரில் வந்து ஒண்டர்லா தீம் பார்க் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த இடத்த வந்து நம்ம வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வாங்குகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மினிமம் லோ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கோட் பண்ணியிருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2600 ரூபாய். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம 2600 ரூபாய் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா இன்னும் 2 இயர்ஸில் வந்து இந்த வரக்கூடிய அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து வந்துருச்சு. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தோடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருந்ததுன்னா இது 500,000 ரூபாய் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்ரிஷியேஷன், லேண்டோட அப்ரிஷியேஷன் வந்து எவ்ரி இயர் மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த்து இந்த ஏரியாவில் வந்து கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் வந்து எவ்ரி மந்த்து, எவ்ரி 6 மந்த்துக்கு, எவ்ரி இயர் வந்து நமக்கு அப்ரிஷியேஷன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது ஒரு ரைட் சாய்ஸாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரோடு கனெக்டிவிட்டி வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு OMR, ECR கனெக்டிவிட்டி இருக்குது. கூடுவாஞ்சேரியிலேருந்து நமக்கு GST கனெக்டிவிட்டி இருக்குது. தாம்பரம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு கனெக்டிவிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டலூர் போகிறதா இருந்தாலும் இங்கேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்து கண்டிகை வண்டலூர் ரோடு வந்து கனெக்டிவிட்டி போய் அங்கேருந்து கேளம்பாக்கம் அப்படி போகிற மாதிரியும் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி ரோடு வருது. ஸோ இப்போ ரோடு கனெக்டிவிட்டியிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து நமக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கனால இந்த இடம் வந்து வாங்குறதுக்கு ஒரு சரியான பிளேஸ், ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. அதே நான் முதல்ல சொன்ன மாதிரி
மண்ணு வந்து ஒரு ரெட் சாயில் மண்ணுங்கிறனால நமக்கு வந்து வீடு கட்டும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வாட்டரும் வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டியும் அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம அம்யூனிட்டிஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டி வர்றதா இருக்கட்டும் ஒரு கரெக்டான பிளேஸாக இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான மற்ற தகவல்கள் வேணும்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.